ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உங்களுடைய நிலத்தை அளக்கிறதுக்காக வந்து பணம் கட்டி 2ல இருந்து 3 மாசம் ஆகியும் உங்களுடைய லேண்டை வந்து இது வரைக்கும் வந்து சர்வேயர் வந்து அளந்து கொடுக்கல அப்படின்னா சர்வேயர் மேல வந்து எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து சர்வேயர் மட்டும் வந்து கிடையாது. நீங்க பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ளை பண்ணி நீண்ட நாள் காலமாக ஆகியும் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகாம பெண்டிங்லேயே இருக்கு அப்படின்னா விவோ மேல வந்து எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். யாரும் இது வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ ரீசெண்டா நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ரீசனே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த டாப்பிக்கை பத்தியே வந்து 2-3 பேர் வந்து என்கிட்ட டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரோ, நாங்க வந்து போன டிசம்பர் மாசம் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், ஆன்லைன்ல பணம் கட்டியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் கிட்ட பே பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் வந்து லேண்டை வந்து அளக்கிறதுக்கு சர்வேயர் வந்து வரவே இல்லை. இதுக்கு ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் இருக்கா? சர்வேரை நேர்லயே வந்து பார்க்க முடியல, எங்களுக்கு யாருமே கால் பண்ணல. தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு கேட்டாலும் வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை ஏன் வந்து பொதுமக்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாப்பிக்கே நம்ம எடுத்து வந்து இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து விவோ வந்து சர்வேயர் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க வந்து எந்த டேட்ல வந்து பணம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த செலானை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் படி தமிழக அரசு சார்பில் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அரசாணை எல்லாமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இப்போ பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ளை பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள வந்து விண்ணப்பதாரருக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அவங்க எந்த ஒரு காரணமே இல்லாம வந்து நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை கூட இப்ப ரீசெண்டா வந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து வந்து நடக்கல. காலங்காலமா வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பிரச்சனைன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ வந்து ஒரு லிங்க் குடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட்டா நீங்க வந்து இந்த வெப்சைட்குள்ள வரீங்க. ஸோ இதுல வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய சிஎம் செல் தான். சரிங்களா? அதாவது செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். சரிங்களா? முதல்வரின் முகவரித்துறை இந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போறோம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, உங்க மாவட்டத்துல உங்க தாலுகால இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து விவோ அண்ட் தாசில்தார் மேல தான் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இதுக்கு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட்ல ஒரு அக்கவுண்ட் உங்ககிட்ட வந்து இருக்கணும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா மேல போயிட்டு நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்க பேரு எல்லாமே போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓடிபி போட்டு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல டாஸ்க் போர்டில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மனு செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ள வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருவீங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிரிவன்ஸை சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற இடத்துல நீங்க மனுதாரர் பெட்டிஷனர் தான் நீங்க. சரிங்களா? உங்களோட அட்ரஸை நீங்க வந்து ஷார்ட்டா வந்து போட்டுக்கோங்க. ஜெண்டர் அப்படிங்கிறதுல நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்பாங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவா, அதாவது ஒரு பப்ளிக்காக நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா, இல்ல வந்து இண்டிவிஜுவல் ஒரு தனி நபருக்காக பண்ண போறீங்களா, இல்ல வந்து ஒரு சொசைட்டி சங்கத்துக்காக பண்ண போறீங்களா, அசோசியேஷனுக்காக பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல் உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்க ஊருக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுனால இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டு நம்பர் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதை அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிரிவன்ஸ் டீடைல் அப்படிங்கிற இடத்துல நான் என்னோட கண்டென்ட் அப்படிங்கறத நான் வந்து நம்ம உங்களுக்கு வந்து வீடியோல தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டா கொடுத்தாலும் ஓகே, இல்ல பிரீஃபா கொடுத்தாலும் ஓகே. கடந்த இந்த டேட்ல வந்து நம்ம நிலத்தை அளக்கிறதுக்கு ஆன்லைன்ல மனு செய்திருந்தோம். பட் இது நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் கடந்தும் இது வரைக்கும் வந்து எங்களை யாருமே வந்து கான்டாக்ட் பண்ணல. தயவு செய்து நிலத்தை வந்து அளந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ அப்படிங்கறத நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு லோக்கல் படி டைப் அப்படிங்கிறது நான் அப்ளிகபிள் இருக்கும். அதை டிஃபால்ட்டா கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல கிரிவன்ஸ் டைப் உங்களோட குறையின் வகைகள் என்ன அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம யார் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங் சர்வே ஆஃப் லேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆன் ஆஃபீஸர்ஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் மேல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம். இல்ல அதர் பெட்டிஷன் அப்படின்னா, அதர் பெட்டிஷன் ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துருங்க. இல்ல வந்து நத்தம் லேண்ட் ஃப்ரீ ஹவுசிங் சிட்டா வந்து தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இல்ல வந்து நேம் அண்ட் ஏரியா கரெக்ஷன் இன் பட்டா. பட்டால இருந்து ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, அத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல சரி பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து குடுக்கணும். இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து சூட்டபிளா இருக்கோ, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சர்வேயர் மேல தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். நம்ம லேண்ட் வந்து அளக்கிறதுக்கு அவங்க வரவே இல்ல அப்படிங்கிறதுனால கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் சர்வேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டா இது எல்லாமே வந்துரும். நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. சென்னை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எந்த தாலுகாவோ அந்த தாலுகாவோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான உட்கோட்டம் அதாவது ரெவென்யூ டிவிஷன் வந்து கேட்கும். அந்த டிவிஷன் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரெவென்யூ வில்லேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ரெவென்யூ வில்லேஜ் உங்களோட லேண்ட் வந்து எந்த வில்லேஜ்ல இருக்கோ அந்த வில்லேஜ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பொறுப்பு அதிகாரி யார் வந்து உங்களுடைய மனுவை வந்து ரீப்ளை பண்றதுக்கான அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரிவன்ஸ் ஐடி இது எல்லாமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ பொருள் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டைட்டில் அதாவது வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் தொடர்பாக இல்ல வந்து நில அளவை தொடர்பாகன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வந்து போட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து ஆன்லைன்ல பணம் கட்டிருப்பீங்க இல்லையா டேட் எல்லாமே வந்து அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருப்பீங்கன்னு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடிஎஃப்ல இருந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதை சப்மிட் பண்ண 15 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க. ஒரு 15 நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தேடி இத புடிச்சு உங்களோட கான்டாக்ட் நம்பரை எடுத்து சர்வேயர் வந்து உங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்க லேண்ட் எங்க இருக்கு நான் அளக்க வரேன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வீடியோ மூலியமா ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சோ இந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல இருந்து உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து மத்தவங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல. எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. சர்வேயரும் விவோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம டக்குன்னு வந்து பாத்துற முடியாது. அவங்கள வந்து என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்து அவங்க வந்து வருவாங்க. இதுதான் வந்து அப்டேட். சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த டாபிக்ல வீடியோ தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பத்தி நான் அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.